ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நாம ஏறி போற அந்த மலை உண்மையில பெருமாளைக்கே சொந்தம் இல்லையா? அதுக்கு பேரு வராகமலை. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவிய கடல்ல இருந்து காப்பாத்தினார்ல, அப்போ தேவர்கள் எல்லாரும் நீங்க பூமியிலேயே எங்களுக்காக இருக்கணும்னு வராகமூர்த்தியோ வேண்டினாங்க. வராகரும் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த மலையில தங்கிட்டார். அப்புறம் வெங்கடேஸ்வர அவதாரம் எடுத்த பெருமாள் தன்னோட சோக கதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மலைக்கு வந்தார். வந்து நேரா வராகமூர்த்தி கிட்ட போய் நான் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு வராகர் சரி, ஆனா நீங்க எனக்கு காணிக்கை எதுவும் தரணுமேன்னு கேட்டார். அப்போ பெருமாள் கண் கலங்கி என்னோட மனைவி லக்ஷ்மி பிரிஞ்சு போயிட்டதால என்கிட்ட காணிக்கையே இல்லைன்னு சொன்னார். அதுக்கு பதிலா ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன தரிசிக்க வரும் பக்தர்கள் முதல்ல உங்களை தான் தரிசிக்கணும், அப்புறம் தான் என்ன பார்க்கணும். அதுதான் நான் உங்களுக்கு தரும் காணிக்கை. வராகமூர்த்தியும் சம்மதிச்சார். அதனாலதான் திருமலையில நாம முதல்ல வராகர் சன்னதியை தரிசிச்சுட்டு அப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போகணும். அந்த மலை இப்போதும் வராகமூர்த்திக்கு தான் சொந்தம். அடடா, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நெகிழ்ச்சியான கதை இருக்கா? உங்களுக்கு ஏழ்மலையான் பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.